மேடம் இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? இந்தியாவுக்கு மியூஸ்லியே வேணாம்னு நாங்க சொல்ல வரல. ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்க மியூஸ்லி வேணாம். மால்ட் எக்ஸ்ட்ராக்ட், ரைசிங் ஏஜென்ட் அப்படின்னு இருக்க ஸ்நாக்ஸ் வேணாம். சுகர், மைதா அப்படின்னு இருக்க பிஸ்கட் ஐட்டம்ஸ் வேணாம். பிரஸ் மீட்னு ஒன்று வச்சிட முடியாது. கத்தி பட விஜய் மாதிரி பேச ஆரம்பிச்சிருங்க. ஆமா, முஸ்லீம் சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்படின்னா என்னங்க? கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஹெல்தி ஃபேட், ஃபைபர் இது எல்லாமே ஒரே பவுல்ல கிடைக்கிறதாங்க மியூஸ்லி. மார்க்கெட்ல நிறைய பிராண்ட் இருக்கு, மக்கள் ஏன் உங்க பிராண்ட் வாங்கணும்? என் பிராண்டு மைதா, சுகர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், பாம் ஆயில் அப்படின்னு எதுவுமே இல்லாத கிளீன் லேபிள்டு பிராண்டுங்க. இதனாலதான் நான் தைரியமா சொல்லுவேன், நீங்க என் பிராண்டை தான் வாங்கணும் அப்படின்னு. என்னங்க சும்மா பிராண்டுன்னு பேசிட்டு இருக்கீங்க? எனவே மியூஸ்லியே நீங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி கூவிட்டு இருக்கீங்க. எங்க கஷ்டப்பட்டு ஒரு தரமான பிராண்டை உருவாக்கி கொண்டு வந்திருக்கோம். என் பிராண்டுக்காக நான் கூவாம நீங்களாங்க கூவுவீங்க. என்ன இப்போ இதையும் 500 1000 விற்க போறீங்க அதானே? இல்லங்க, இந்த மியூஸ்லி 300 ரூபாய் தான். என்னது, இந்த ஒரு மியூஸ்லி 300 ரூபாயா? இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்ல? ஒரு நிமிஷம் இங்க வாங்கலேன், உட்காருங்க. பரவாயில்ல உட்காருங்க. அதாவது இந்த மியூஸ்லில புடிங்களேன், மில்லட்ஸ், ஓட்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், பெரிஸ் அப்படின்னு இவ்ளோ இருக்கு. முக்கியமா மைதா, சுகர், பாம் ஆயில், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு ப்ராடக்ட்டுக்கு 300 ரூபாய் கொடுக்கறது ஓகே தானே? ஓகேதான். அப்புறம் என்னங்க, இவர் ஓகே சொல்லிட்டாரு. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க.